முனிவரே, தமது ஆசிரமம் எங்குள்ளது? எனது ஆசிரமம் வனத்தின் தெற்கில் அமைந்துள்ளது. அவ்விடம் இங்கிருந்து 50 காத தொலைவில் உள்ளது. ஸ்ரீராமரே, தாம் இவ்வனத்தை அசுர குலத்தவருடைய தாக்குதலிலிருந்து காத்து ரட்சித்ததாய் அறிந்தேன். ஆகையால் தமை நாடி வந்தேன். என்னோடு வாழும் ரிஷி முனிவரை காக்க தாம் என்னுடன் வராவிடில் நான் என் பிராணனை தியாகம் செய்வேன். முனிஸ்ரேஷ்டரே, தாம் கவலை களையுங்கள். ரிஷி முனிவரை காப்பது எம்முடைய முதல் தர்மம். அவசியம் வருவேன். சகோதரரான தாம் இருவரும் இக்குடிலை விட்டு விலகினார் ராவணன் திட்டமிட்டபடி சீதையை கவர்ந்து தன் எண்ணத்தை நிறைவேற்ற இயலும். புறப்படுவோம் முனிவரே. ஸ்ரீராமரே, அங்கு தாம் தனித்து செல்வது நன்றென்று. அங்குள்ள அசுரர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்களாவர். தாம் அப்பகுதிக்கு தம்முடைய இளவலான லக்ஷ்மணனையும் அழைத்து வர வேண்டும். நல்லது முனிவரே. ஆனால் தமது கிராமத்தின் நாமம் என்ன? நீர் அருந்துங்கள். மிக்க நன்றி தேவி. இது என்னுடைய கடமையாகும். ஆனால் முனிவரே, அழகான இம்மான் தோலை தாம் எவ்விடம் பிராப்தம் பெற்றீர்கள்? தேவி, இது கண்ணை கவரும் ஒரு அற்புத மானின் தோலாகும். அதிர்ஷ்டவசமாக அம்மானை ஒரு முறை நான் வனத்தில் கண்டேன். அதை கண்ட மாத்திரமே அம்மானை நான் வதைத்தேன். முனிசிரேஷ்டரே, தவசையுடைய ஹிருதயமானது தயை கொண்டதாய் விளங்கும். அன்னவருடைய மனதில் ஹிம்சை எனும் பாவத்திற்கு நிச்சயம் இடம் இருக்காது. தயையுள்ளம் கொண்ட ரிஷி பூங்கவர் உலகின் எந்த ஜீவனுக்கும் இம்சை விளைவிக்க மாட்டார். ஆனால் ஒரு ரிஷியாக விளங்கும் தமக்கு விலங்கினை வதைப்பது தவறென்று தோன்றவில்லையா? சௌந்தரியத்தை கண்டவுடன் தாம் அவ்விலங்கினை வதைத்தீர்கள். காரணம் என்ன? தாம் அதைவிட வலியவர் என்பதாலா? எனில் தமக்கும் அசுரருக்கும் வேறுபாடு ஏதுமில்லையே. மன்னித்தருளுங்கள் தவசியே. சீதை சிறு பிராயத்திலிருந்து பொன்னிற மானை விரும்புகின்றவள். தாம் அம்மானை வதைத்தது சீதை மனதிற்கு வருத்தமளித்தது. ஹிருதயம் வேதனை கொண்டது. மன்னித்தருளுங்கள் முனிவரே. தாம் வெளிப்படுத்தும் பாவத்தை காண்கையில் தாம் ஒரு ரிஷிதானோ என்ற ஐயம் ஹிருதயத்தில் உருவாகிறது. அனைவரும் என் மீது ஐயம் கொண்டுள்ளீர்கள். ஆனால் எந்த நிலையில் அச்செயலை நான் அன்று ஆற்றினேன் என தாம் அறிய மாட்டீர்கள். காப்பாற்றுங்கள் என அடைக்கலம் நாடி வந்தேன். ஆனால் தாம் அனைவரும் அவதூறு உரைத்து என்னை அவமதித்து விட்டீர்கள். இது நற்செயல் அன்று.